சார் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க என்றான் ஸ்ரீனி. அதெல்லாம் எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்கள் ராகவிடம் போய் படப்பிடிப்பு அன்னைக்கு அவளுடைய காஸ்டியூம் என்னன்னு முடிவு பண்ண சொல்லுங்க. அதே போல் அவ கூட நடிக்கிற பையனுக்கும் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. மறுமுனையில் ஸ்ரீனி அலைபேசிக்கு ராகவ் அழைத்தான். என்ன என்று கேட்டபோது பத்மா சென்னை வந்திருப்பதாகவும் அவளுடைய ஆடைக்கான அளவெடுப்பதற்கு காஸ்டியூமர் ஒருவரை ஏற்பாடு செய்ய சொன்னான். திடீரென்று எப்படி சார்? சரி, ஏற்பாடு செஞ்சுட்டு கூப்பிடுறேன் என்றான். இதனை கேட்ட விஜயின் மனம் பரபரத்தது. பத்மாவை போய் பார்க்க வேண்டும் என்பது போல் இருந்தது. இருந்தாலும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் யாராவது காஸ்டியூமர் கிடப்பாங்களா என்று ஸ்ரீனியிடம் கேட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் சார், அவரை ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன மனுஷன் ஒரு 200-300 கேட்பாரு என்றான். அதை கொடுத்துட்டு போயிடலாம், ஏற்பாடு பண்ணிடுங்க என்றான். சரி என்று சொல்லி காஸ்டியூம் சுவாமிநாதனை அனுப்பி வைத்தனர். சென்னையில் பிரபலமான ஸ்டுடியோவில் ஒரு விளம்பர படத்தில் பத்மா நடித்து கொண்டிருந்தாள். அவளுடைய உதவியாளர் சித்ரா ராகவ் மற்றும் உடை வடிவமைப்பாளரை கண்டதும், மேடம் ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க, நீங்கள் வந்தா சொல்ல சொன்னாங்க என்றாள். சற்று நேரத்தில் உள்ளே சென்ற அவள், மேடம் கூப்பிடுறாங்க என்றாள். அளவு எடுப்பதற்கு உள்ளே சுவாமிநாதனும் ராகவும் அவளுடைய அறைக்குள் சென்றனர். இவர்களை கண்டதும் ஹாய் என்றாள். ராகவ் அசடு வழிந்து கொண்டு, அதான் உங்களுடைய உடை அளவு எடுக்கலாம்னு வந்தோம் என அசடு வழிந்தான். எடுத்துக்க சொல்லுங்க என்றாள். உடனடியாக அவளுடைய மார்பின் எடையை அளவு எடுப்பதற்காக சுவாமிநாதன் தனது இன்ச் டேப்பை எடுத்துக்கொண்டு அவளுடைய மார்பு பகுதியை அளவெடுப்பதற்கு சென்றார். மார்பை அளவு எடுத்து 36 என்று குறித்து கொண்ட பின் இடுப்பு பகுதியை அளவு எடுத்தார். அதில் 28 என்று குறித்து கொண்டு அதற்கு பின் பிட்டப்பகுதியை அளவு எடுத்து 34 என்று குறித்து கொண்டார். இப்படி அளவு எடுக்கும் பொழுது பத்மா எந்தவித கூச்சமும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தாள். ராகவோ அவளுடைய நடவடிக்கைகளை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து கொண்டிருந்தான். ஓகே மேடம், அளவு எடுத்துட்டேன், நீங்கள் உட்காந்துக்கோங்க என கூறிவிட்டு அறையிலிருந்து காஸ்டியூமர் வெளியேறினார். பத்மா ராகவை பார்த்து, நீங்கள் எடுக்க போகிற இந்த பாட்டுக்கு யார் தயாரிப்பாளர்னு சொன்னீங்க என கேட்டாள். அதற்கு விஜய் இந்த பாட்டோட இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் என்பதை தெரிவித்தான். அவர் எங்கே என சூசகமாக ஒரு கேள்வியை அவனிடம் வீசினாள். அவர் வேற வேலையில் இருக்கார், அதான் எங்களை அனுப்பி வைத்தார். உங்களுக்கு எதுவும் அவரை பார்க்கணுமா என கேட்டதற்கு இல்லை கேட்டேன் என மழுப்பினாள். உள்ளுக்குள் அவளுக்கும் கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்தது ஆசை. ஆனால் தான் இப்போது ஒரு பிரபலமான நடிகை ஆயிற்றே, அதனால் அவளுடைய உணர்வுகளை பெரிதாக வெளிக்காட்டி கொள்ள முடியவில்லை. இருந்தும் மனம் ஏங்கியது. ஷூட்டிங் உறுதிதானே என ராகவிடம் கேட்டுக்கொண்டாள். உறுதிதான் என பதிலளித்தான். நான் வேணும்னா உங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னா நான் விஜயோட வீட்டில் கூட தங்கிக்கொள்கிறேன் என தெரிவித்தாள். நான் விஜய் கிட்ட கேட்டு சொல்லிடுறேன் என தெரிவித்தான். அவளை சந்தித்த மகிழ்ச்சியில் ராகவ் விஜயின் வீட்டை வேக வேகமாக சென்றடைந்தான். அவளை கண்டதும் விஜய், என்னடா ராகவ் இவ்வளோ வேர்க்க விறுவிறுக்க வர, என்ன ஆச்சு? பத்மாவை பாத்தியா? என்ன சொன்னா என்றான். அதை ஏன் கேட்குறீங்க? அவளை பார்த்தேன், கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை அவகிட்ட. ஒரு ஆம்பளை நான் இருக்கேன், ஆனால் அவள் பாட்டுக்கு மார்பு பகுதியும் இடுப்பையும் வளைச்சி காண்பிச்சிட்டு இருக்கா. எனக்கு தான் தர்ம சங்கடமாக ஆயிடுச்சு. அதெல்லாம் விடுடா, நடிப்புன்னு தொழிலுக்கு வந்தாச்சுன்னா அப்படி தான் இருந்தாகணும். நடுவில் யார் இதுக்கு தயாரிப்பாளர்னு வேற கேட்டுக்கிட்டா. அப்புறம் எதுக்காக இதை ஒளிப்பதிவு பண்ணுறீங்கன்னு கேட்டா. அதான் நாங்கள் பண்ணுற புது முயற்சின்னு சொன்னேன் என்றான். அப்புறம் விஜய், நமக்கு பட்ஜெட் இல்லைன்னா உங்கள் வீட்லேயே கூட தங்கிக்கிறேன்னு சொன்னா என்றான். அதிர்ச்சியாக விஜய், என்னது எங்கள் வீட்லையா? எங்கள் அப்பா செருப்பை கழட்டி அடிச்சிருவார் என்றான். என்ன விஜய் பேசிகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய நடிகை, உங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? வீட்டில் சமாளித்து அவளை தங்க வச்சுப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னமோ அப்பா செருப்பால் அடிப்பார்னு பட்ட பழைய கதையை பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதாவது வீட்டில் பேசி சமாதானப்படுத்துங்க என்றான் ராகவ். நான் பேச தயாராக இல்லை. உனக்கு வேணா என்னோட அப்பாவோட கைபேசி எண்ணை தரேன், நீ வேணும்னா பேசிப்பாரு என்று கைபேசி எண்ணை கொடுத்தான். அதை வாங்கிய ராகவ் சற்று நேரத்தில் அவனுடைய அப்பாவின் கைபேசி எண்ணிற்கு அழைத்தான். மறுமுனையில் எடுத்த அப்பா, யார் சொல்லுங்க என்றார். நான் உங்கள் பையனோட நண்பன் ராகவ் பேசுகிறேன் அங்கிள் என்று பம்மினான். தெரியுது, சொல்லு என்றார் எகத்தாளமாக. அங்கிள் ஒன்றும் இல்லை, அதான் நாங்கள் ஒரு படப்பிடிப்பு எடுக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அதில் நடிக்கிற நடிகை பத்மா வேணா உங்கள் வீட்டிலே கூட தங்கிக்கிறேன்னு சொல்கிறா. அதுதான் உங்ககிட்ட கேட்க சொல்லி விஜய் சொன்னார் என்று இழுத்த போதே, இதை பாருப்பா, கண்ட நாயெல்லாம் வந்து தங்குறதுக்கு நான் என் வீட்டை கட்டி வைக்கல. வேணா அவளை என் நண்பனோட ஹோட்டல் ராஜ் பேலஸில் தங்கிக்க சொல்லு, அதுக்கு என்ன செலவு ஆகுதோ அதை நானே கொடுத்துடுறேன் என்றார் காட்டமாக.
வீட்டில் நடிகையை தங்க வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, என்ன புரிஞ்சுதா என்றார். அவருடைய அப்பா சொன்னபடியே ராஜ் பேலஸில் ரூம் போடப்பட்டது. படப்பிடிப்பு தேதிக்கு முந்தின தினம் அவளை அழைப்பதற்காக விஜயிடம் கார் கேட்டான். டே, அங்கே நிற்குது பாரு ஆம்னி, அதை வேணா எடுத்துட்டு போறியா என கிண்டலாக ராகவை பார்த்து கேட்டான். அதற்கு ராகவ், என்ன காமெடி பண்ணுறீங்களா, அவளுக்கு ஏசி கார் அனுப்பினாதான் மரியாதை என்றதற்கு, ஏண்டா டென்ஷன் ஆற, சும்மா கிண்டல் அடித்தேன் என்றான். அதானே பார்த்தேன், அவன் நடிக்கிறதே பெரிய விஷயம். அப்போது மறுமுனையில் நவாஸின் அழைப்பு விஜயின் கைபேசியில் ஒலித்தது. விஜய், பத்மா இன்னைக்கு வரா தெரியும்ல, அவளை அனுப்ப காரை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்றார். ஏற்பாடு பண்ணிட்டேன் சார், கூடவே ராகவும் தான் போறான் என்றான். ராகவ் எதற்கு போறார்? டிரைவரை அனுப்புனா வந்துட போறா. இவ என்ன பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா ராயா, இவளை பட்டாளம் வச்சு அழைச்சிட்டு வர? சரி விடுங்க, அவன் ஒரு ஆர்வ கோளாறு. விஜய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஒரு சிறிய விஷயங்களில் காசு முன்ன பின்ன ஆகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் சினிமாவுக்கு புதுசு என்றார். அது பார்த்துக்கலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். பத்மாவின் அலைபேசி அழைப்பு இப்போது விஜயின் அலைபேசியில் ஒலித்தது. அதை கண்டதும் பரபரப்பான விஜய் இதை எடுக்கலாமா வேண்டாமா என்று நினைத்தபோது அது முழுவீச்சாக ஒலித்து அணைந்தது. சில வினாடிகளில் மறுபடியும் அவளிடமிருந்து அழைப்பு ஒலித்தது. இப்போது அதனை எடுத்த அவன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் கேட்ட பத்மாவின் குரல் மிகுந்த திமிருடையதாக, ஹலோ, ஐ எம் பத்மா, வேர் இஸ் ராகவ் என்று திமிரியது. அதற்கு விஜய், ராகவ் அங்கதான் வந்துட்டு இருக்கான் என்றான். பதில் முனையில் பதில் ஏதும் இல்லாமல் அவளுடைய அணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனை பார்த்தபோது விஜய்க்கு சற்று அதிர்ச்சியாகவே தென்பட்டது. என்னடா, நம்மளோட ஒழுங்கா முன்பு போல பேசுவாளா, இப்போது வேறு அவள் பெரிய நடிகை ஆயிற்று என்று அவன் மனம் பரபரத்தது. உடனடியாக ராகவின் அலைபேசிக்கு அழைத்தான். மறுமுனையில் அலைபேசியை எடுத்த உடனேயே பத்மா வந்தாச்சு என்றான். இப்போ அவங்களுக்கு ஏதோ ஃபோட்டோ ஷூட் இருக்கான், அதான் அந்த ஸ்டுடியோவில் இறக்கி விட்டுட சொன்னாங்க. மறுபடி ராத்திரி அழைக்கிறாங்களாம், அப்போது கார் அனுப்புனா ஹோட்டலுக்கு போயிடுவாங்க என்றான். சரி, பத்மாவை இறக்கிட்டு நீ வந்துடு, நவாஸ் சார் கோவூருக்கு லொக்கேஷனுக்கு போகணும்னு சொன்னார் என்றான். மறுமுனையில் நவாஸ் விஜயின் அலைபேசியை அழைத்து பத்மா வந்தாச்சா என்றார். பின்பு, சீக்கிரமா அவளை இறக்கி விட்டுட்டு வர சொல்லுங்க, நாம லொக்கேஷன் போகணும். ராகவ் கிட்ட சொல்லிட்டேன் சார், அவனும் வந்துடுறேன்னு சொல்லிட்டான். இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் என்றான். சொன்னபடியே நவாஸின் வீட்டை சென்றடைந்ததும் மூவரும் கோவூர் சென்றனர். இவர்கள் மூவரும் காரில் சென்று கொண்டிருந்த போது நவாஸின் அலைபேசியில் ஒரு பெண் கவிஞர் ஒருவரின் பெயரோடு அழைப்பு வந்ததை விஜய் அவருடைய அலைபேசியில் கவனித்தான். சற்று நேரம் யோசித்த பின் அவளுடைய அலைபேசியை எடுத்த நவாஸ், தேன்மொழி தேன்மொழி என பாட்டு பாட தொடங்கினார். பின்பு கொஞ்சிக்கொண்டே சொல்லுச்செல்லாம் என்றார். ஒரு இயக்குனரின் பெயரை குறிப்பிட்டு, நான் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன் செல்லம், எப்படியும் அடுத்த படத்தில் உனக்கு வாய்ப்பு தருவார் என்றார். பின்பு, நான் இப்போ ஒரு ஷூட்டிங் வேலையாக கோவர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் செல்லம் என்றார். சற்று நேரத்தில் ராகவ் நவாஸிடம், என்ன சார் இந்த பத்மா, முதல் படத்தில் அப்படி ஒரு குடும்ப பெண்ணாக நடிச்சிட்டு 2வது படத்தில் அப்படி அவுத்து போட்டு நடிச்சிருக்க கூடாது என்று சொன்னபோது நவாஸ் அதை கேட்டு பெரியதாக சிரித்தார். பத்மா ஹைதராபாத்தில் தான் இருக்காளா சார் என்று கேட்டதற்கு நவாஸ் பொலேர் என்று, ஒரு நடிகையா தொழில் ரீதியாக தான் எனக்கு பத்மா பழக்கம் தவிர அவ ஆய் போனாளா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது என்றார். இந்த பதிலை எதிர்பார்க்காத ராகவ் கப் சிப் என்று கோவூர் செல்லும் வரை வாயை மூடிக்கொண்டான். கோவூர் சென்றதும் நவாஸ் விஜயிடம், நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ப்ரொடக்ஷனில் சொல்லிட்டீங்களா என்றார். இல்லை சார், ராகவோட உதவியாளர் ஸ்ரீனி அவருக்கு தெரிஞ்ச இடத்துல சாப்பாடு சொல்லிட்டார், அங்கே இருந்து நமக்கு சாப்பாடு வந்துடும். அதை கேட்டு கோபமடைந்த நவாஸ், என்ன நீங்க, உங்களுக்கு சினிமா பாணி தெரியாதா, ப்ரொடக்ஷனில் சாப்பாடு சொல்கிறது தான் சினிமாக்காரங்க வழக்கம், எது எப்படியோ சாப்பாடு சொதப்பாமல் இருந்தா சரி என்றார் எரிச்சலுடன். என்னதான் விஜய் இந்த படப்பிடிப்பை முடித்துவிடலாம் என்று வெளியில் தைரியமாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பீதியோடு பணம் எவ்வளவு வரப்போகுதோ, யாரிடம் பணம் கேட்கலாம் என சிந்தித்து கொண்டே இருந்தான். அப்போது அவனுடைய எண்ணத்தில் இருவர் உதயமாகினர். ஒன்று அவனுடைய அத்தை, மற்றொருவர் அவனுடைய நண்பன் குமார். இவர்கள் இருவரிடமும் கேட்டால் எப்படியும் பணம் கிடைத்துவிடும் என தீர்மானித்தான். அங்கிருந்தபடியே அத்தையை அழைத்து நிலைமையை விளக்கினான். அதற்கு அவள் 25,000 ரூபாய் தருவதாக கூறினாள். இதை கேட்டதும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த அவன் அடுத்ததாக நண்பன் குமாரை அழைத்தான். மச்சி, எவ்வளோ பணம் கையிருப்பு வச்சிருக்க, என்னோட பாட்டில் நடிகை பத்மா நடிக்கிறாடா என்றதும் வாயை பிளந்த அவன், ஒரு 30,000 கையிருப்பு இருக்கு என்றான்.
ஹப்பா என நிம்மதி பெருமூச்சு விட்டான். உடனே மறுமுனையில் இருந்து அத்தையின் அழைப்பு ஒலித்தது. அத்தை அவன் அப்பாவிடம் தெரிவித்ததாகவும் அதற்கு அவர், நீ எதுக்கு பணம் தர, அந்த பணத்தை நானே கொடுத்துடுறேன் என சொன்னதாக தெரிவித்தாள். அப்பா தரபடி தரட்டும், என் பணத்தையும் உனக்கு நாளைக்கு தரேன், ஒன்றும் கவலைப்படாம படப்பிடிப்பை நடத்தி முடி, பார்க்கலாம் என தெரிவித்தாள். இப்போது கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் பணம் ஏற்பாடாகிவிட்டது. விஜய் உள்ளுக்குள் ஏக சந்தோஷம் அடைந்து கொண்டிருந்தான். இதனை போய் ராகவிடம் தெரிவித்தால் மொத்த பணத்தையும் தீர்க்க வழிவகுத்து விடுவான் என தெரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான். ஏற்கனவே இந்த கிறுக்கன் 40,000 படப்பிடிப்பை முடிச்சிடலாம்னு பேத்தினவன் தானே என உள்ளூர சிரித்து கொண்டிருந்தான். நவாஸ் இவனிடம், கிளம்பலாமா விஜய், சீக்கிரம் போனாதான் நாளைக்கு வர முடியும், ஏறுங்க என்றார். காரில் பயணித்து கொண்டிருந்த போது நவாஸ் ராகவை பார்த்து, நாளைக்கு உங்க தரப்புல இருந்து யார் கிளாப் போர்டு அடிக்க போறா என்றதற்கு திருதிருவென்று அவரை பார்த்து விழிக்கத் துவங்கினான். சற்று நேரத்தில் அதனை புரிந்து கொண்ட நவாஸ், கிளாப் போர்டு சொல்லியிருக்கீங்களா இல்லையா என்று வெறியுடன் கேட்டார். பேந்த இல்லை என்றான். இதை கேட்டு நவாஸ் மற்றும் விஜய் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். நவாஸ் எரிச்சலாக, நீங்களாம் எப்படிதான் இயக்குனர் ஆக போறீங்களோ, நாளை காலையில் ஷூட்டிங், இப்ப வரைக்கும் கிளாப் போர்டு சொல்லாம இருக்கீங்க பாருங்க என்றார். உள்ளுக்குள் விஜய்க்கு ஏக ஆத்திரம். இதை கூட தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் எப்படி எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்க என்று புருடா அளக்கிறான் என நினைத்து கொண்டான். சற்று நேரத்தில் அவனுடைய உதவியாளரை அலைபேசியில் அழைத்து, ஸ்ரீனி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கிளாப் போர்டு சொல்லிடுங்க என்றான். நவாஸின் வீட்டை கார் சென்றடைந்ததும் அவர் இறங்கிக் கொண்டு ராகவிடம், காலையில் நாம் 2 பேரும் 8 மணிக்கெலாம் லொக்கேஷனில் இருக்கணும், படப்பிடிப்பு சரியாக 9 மணிக்கு தொடங்கிடணும், அந்த நடிக்கிற பையன்கிட்டையும் சொல்லிடுங்க என்றார். விஜய், எனக்கு காலையில் 7 மணிக்கெலாம் கார் வந்துடணும், அதனால் ராகவுக்கு முதல்ல கார் அனுப்பிடுங்க, அவர் ஏறிட்டு அப்படியே என் இடத்துக்கு கார் வந்துட்டா நாங்கள் 2 பேரும் முதல்ல லொக்கேஷனுக்கு போயிடுவோம் என்றார். ராகவ், காலையில் தூங்கி லேட்டாகிட போறீங்க, என்ன புரிஞ்சுதா என்றதும், ஓகே சார், நான் கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுறேன் என உறுதியளித்தான். மறுபடியும் கார் ராகவின் வீட்டை நோக்கி பயணித்தது. அப்போது பத்மா ராகவின் அலைபேசியில் அழைத்தாள். நான் புரசவாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் இருக்கேன், எனக்கு இங்கே கார் அனுப்பணும் என உத்தரவிட்டாள். நான் அனுப்பி விடுகிறேன் என பதிலளித்து விட்டு, விஜய், நான் வீட்டில் இறங்கிக்கிறேன், எங்கள் அப்பா ஏதோ முக்கியமான வேலை வந்துடுன்னு சொல்லியிருந்தார், அதனால் நீங்கள் இதே காரில் போய் பத்மாவை கூட்டிட்டு அவளை ஹோட்டலை இறக்கி விட்டுட்டு வந்துடுங்க என்றான். உள்ளுக்குள் பத்மாவை பார்க்க போவதால் ஏக சந்தோஷம். காலையில் இதே ஓட்டுநர் தான் அவளை ஸ்டுடியோவில் இறக்கிவிட்டதால் தெரியுமாப்பா என்றான். தெரியும் சார், நான் கரெக்டாக போயிடுவேன் என்றான். சற்று நேரத்தில் கார் அவளுடைய ஸ்டுடியோவை சென்றடைந்தது. ஓட்டுநர் சென்றதும் பின்பக்க சீட்டில் இருந்து ஓட்டுநரின் இருக்கைக்கு பக்கத்தில் முன்னே சென்று அமர்ந்து கொண்டான். பத்மா வேர்த்து விறுவிறுத்து களைப்பாக வருவதை கவனித்தான். பெரிய பெட்டியை ஓட்டுநர் தூக்கி கொண்டு வந்து பின்னால் டிக்கியில் வைத்தான். பின்பக்க சீட்டில் ஏறிய அவள் இவனை கவனிக்காதது போல திமிராக உள்ளே ஏறினாள். கார் சென்றதும் ஏதாவது பேசலாமா, ஹாய் என தெரிவிக்கலாமா என்று விஜய் நினைத்தான். பின்பு காலையில் அலைபேசியை துண்டித்ததைப் போல நடந்துவிட்டால் அசிங்கமாகிவிடும், ஓட்டுநர் வேறு இருப்பதால் பின்பு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என முடிவு செய்தான். கார் ஹோட்டலை சென்றடையும் வரை யாருமே பேசாமல் அமைதியாக வந்தனர். காரில் பாட்டும் அணைக்கப்பட்டிருந்ததால் அனைவரும் அமைதியான தியானத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.